நம்ம விநாயகர் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. அதில் 3 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அது மேலே வந்து விநாயகர் வந்து அமர்த்தி உட்கார வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு கூட டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இன்னும் அழகாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா வந்து பொரி கொஞ்சமாக வச்சு 2 நாவல் பழம் வச்சு, அதுக்கப்புறம் தீபம் காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தூபமும் காமிச்சாச்சு. உங்ககிட்ட இன்னும் ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வச்சு படைச்சிக்கலாம். அப்புறம் கம்பு அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்குன்னாலும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் படைச்சிக்கலாம். கொய்யாப்பழம், ஆப்பிள் அது போல் இருந்தால் கூட நீங்கள் வச்சு நீங்கள் தாராளமாக படைக்கலாம். நான் ரொம்பவே சிம்பிளாக தாங்க படைச்சிருக்கேன். நாளைக்கு தான் வந்து கொழுக்கட்டைலாம் செஞ்சு படைப்பேன். ஸோ அதுக்கப்புறமேட்டா வந்துட்டு விநாயகர் அப்பாவோட ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் தாங்க. ஓம் கணபதியே நமக. இதை தான் நான் 108 முறை நான் சொன்னேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டா நான் பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டே 2ல் இது வந்து டே 1ங்க. டே 2 வந்து நாளைக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு நான் கொழுக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் என்ன வைப்போமோ அது மாதிரி செஞ்சு நான் உங்களுக்கு படைச்சு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.